அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு கர்மம் விழுந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மிக மிக மனவருத்தம் அடைகிறேன். உண்மையை சொல்ல போனால் நான் கேள்விப்பட்ட செய்திகள் அதிகம். அதாவது என் லவர் என்னை ஏமாற்றி விட்டார், என் கணவர் என்னை ஏமாற்றி விட்டார், என்ற அது இது நண்பன் என்று ஏமாற்றி விட்டார் கேள்விப்பட்டான். என்று அப்பன் என்னை ஏமாற்றி விட்டான் என்று கேள்விப்பட்டது இதுதான். உண்மையை சொல்ல போனால் முதல் தரம் புதுத்தரம். அதாவது நினைக்கவே புல்லெல்லாம் அரிக்குது. உண்மையை சொல்லப்போனால் நானும் ஒரு அப்பன் தான், இல்லையாண்டில்லை. எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கு. ஆனால் அந்த பிள்ளைகளை எனக்கு ஏமாத்துறதுக்கு எந்த வழியில மனம் வருதுன்னு எனக்கே தெரியல. அப்படி கொத்த கர்மம் விழுந்த ஒரு அப்பா கிளிநொச்சியில இருக்கிறார் என்று கிளிநொச்சியில இருந்து எனக்கு ஒருவர் ஃபோன் பண்ணி சொன்னேன். அண்ணே, உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லணும்னு எனக்கு தேனாக கதையை சொல்லணும்னு பார்த்தா நெருப்பை ஊத்தினார் காதுக்குள்ள. தான் இங்கே யூகேல இருந்தனான், 2004ஆம் ஆண்டு இங்கே இருந்தனான். இங்கே இருக்கைக்குள்ள எனக்கு விசா பிரச்சனை அப்படி என்ற காரணத்தால் உழைச்சி கொஞ்சம் காணியில் வாங்குவோம் கிளிநொச்சியிலேருந்து அவருடனே இங்கேருந்து உழைச்சி அங்கே ஒரு 15-13 பரப்பு ஏக்கர் காணிகளை வாங்கினேன். ஸோ இவர் போய் திருப்பி அந்த நாட்டுக்கு போயிட்டார். இவர் இங்கே பிடிச்சி அனுப்பியாச்சு, அதாவது இங்கிலாந்தில் பிடிச்சி அனுப்பினோன்னு அந்த நாட்டுக்கு போனோடனே அப்பா காணி என்ன எனக்கு மாற்ற இல்லையே என்ற பேருக்கண்டு ஒரு கவலையாக, சரி அப்பா தானே, அப்பாண்டா இந்த சொத்து, அப்பா இந்த தெய்வம், அப்பா இந்த கடவுள், அப்பா இந்த சொர்க்கம் என்று அப்பா என்றா ஒரு ஹீரோ, அந்த ஹீரோ இன்னும் ஒரு நாளும் வில்லனா செய்ய மாட்டான் என்று நச்சு அவரும் வெயிட் பண்ணி பார்த்து கொண்டிருந்தார். பேர்ந்துதான் பார்த்தால் இல்லை, அந்த காணி இவருடைய தங்கைக்கு எழுதி கொடுத்தாச்சு, கொஞ்சத்தை தகப்பன் வச்சிருக்கிறார். அதாவது இதுக்கெல்லாம் காரணம் அதாவது மச்சாங்காரன்னு அவர் சொன்னார். ஸோ அப்படி கொஞ்சம் ஆக்கள் எல்லாரும் சேர்ந்து தண்ட தலையில மண்ணக்கிள்ளி போட்டுட்டு இப்போ கோச் கேஸ் என்று ரங்க வண்டி கிடக்கு. அப்பாவுக்கு எதிராக கேஸ் நடக்குது, அப்பாவோட நான் போட்டி போட வேண்டி வந்துட்டுது, இது என்ன உலகமடா என்று அவர் மனவருத்தத்தோடு சொன்னேன். அதாவது ஒரு ஹோட்டல் அங்கேயோ வச்சிருக்காராம், இல்லையாண்டு இல்லை, நான் அது பேர் கூறன்னு நான் சொல்ல விரும்பல நலங்கருதி. அதாவது எனக்கு என்ன மனவருத்தம் என்றால், இந்த புலம்பெயர்ந்த மக்கள், உண்மையாக இந்த புலம்பெயர்ந்த மக்கள் 2 விடயத்தை சாதிக்கிறார்கள். ஒன்று, ஒரு கூட்டம் யுத்தத்துக்கு போச்சு, ஒரு கூட்டம் வெளிநாடு போச்சு. அந்த வெளிநாடு போன சிலர் கல்யாணம் இல்லாமலும் வாழ்க்கை இழந்தும், ஏன் சிலர் வயது முத்தி கல்யாணம் செய்தாக்களும், அப்படி பலர் அப்படியான விடயங்களை பலர் இழந்து நிற்கின்றார்கள். உண்மையை சொல்ல போனால் வெளிநாட்டில். ஆனால் இலங்கையில அப்படி இல்லை. இலங்கையில் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகும்னா கஷ்டம், மற்றபடி அங்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த கஷ்டமும் அவர்கள் சிலர் இருக்கிற சோம்பலாளான் வாரது, மற்றபடி அங்கே ஒன்றுமே இல்லை. மற்றபடி அவர்களுக்கு வெளிநாட்டு காசும் வெளிநாட்டு சொத்தும் வெளிநாட்டு விடயங்களும் அங்கே போய்க்கல, அவர்கள் நிம்மதியாக படுத்து தூங்குகிறார்கள். ஆனால் அப்படி எல்லாம் செய்த இந்த புலம்பெயர்ந்த இளைஞர்கள், அதாவது இப்போ கிளண்டி போய் பலர் குடியில் செத்துட்டார்கள், பலர் வயது போய் செத்துட்டார்கள், பலர் திரும்பி போய் அங்கே ஏமாந்து போய் நிற்கிறார்கள், கையேந்தி நிற்கின்றார்கள். யார்கிட்ட? சொந்த அப்பனிட்ட, சொந்த சகோதரத்திட்ட, சொந்த தாயிட்ட, சொந்தக்காரர்கிட்ட கையேந்தி நிற்கின்றார்கள். இப்படியான கர்மம் விழுந்த செயல்களை பார்க்கும் பொழுது பெரிய மனவருத்தமாக கிடக்கு. அதாவது மன்னிச்சு கொள்ளுங்க, ஜட்ஜ் ஐயா இந்த கேஸ் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன் கிளிநொச்சியில். இந்த கிளிநொச்சியில் இந்த கேஸ் நடக்கல. நீங்கள் இந்த ஜட்ஜ் ஐயாவுக்கு உண்மையாக சொல்ல போனால் நான் புத்திமதி சொல்ல தேவையில்லை என்றாலும் என்னால் முடிஞ்ச ஒரு சிறிய ஒரு டிப்ஸ் இதில் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த தகப்பனிட்ட இந்த 15 ஏக்கர் காணி, அதாவது 15 ஏக்கர் காணி அந்த காலத்தில் 2002ஆம் ஆண்டோ இல்லை 3ஆம் ஆண்டோ எனக்கு தெரியல, அந்த காலத்தில் வாங்குறதுக்கு இவருக்கு எப்படி பணம் வந்ததுன்றதை ஆராய்ஞ்சு அந்த பணம் வெளிநாட்டிலேருந்து வந்ததாக இருந்தால் அது மகன்ற காணி என்று நினச்சி அந்த மகனுக்கு அந்த தீப்பளித்து இந்த காணிகளை பறித்து கொடுங்க மாதிரி அன்போடு வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். உண்மையாக சொல்லப்போனால் இந்த காலத்தில் அப்பனை நம்ப முடியாமல் கிடக்கு. நன்றி.